ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான டோனட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வீட்டிலையே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைம் பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. இந்த டோனட்டை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக நான் சாக்லேட் கனாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் கனாச்சுக்கு பதிலாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஸ்பாஞ்சியான டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டோனட் செய்கிறதுக்கு முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். பால் நம்ம கையை வச்சு பார்த்தோன்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் ஆறிடக்கூடாது. அப்படி ஆறிட்டுனா ஈஸ்ட் பொங்கி வராது. அதனால் பால் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் ஆகட்டும். ஈஸ்ட் நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு முட்டையை இந்த மாதிரி உடைச்சி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பட்டர். பட்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இதையும் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னா பால் நீங்கள் சூடாக வைக்கலன்னு அர்த்தம். அதனால் பால் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துட்டு ஒரு பவுலில் எண்ணெய் தடவிக்கோங்க. இது ஃபுல்லாகவே நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நான் வைக்கும்போதே தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் டோனட் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட தடவிக்கலாம். நான் வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதையும் மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 1.5 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா பொங்கி டபுளாகி வரும். இப்போ சாக்லேட் கனாச் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் பால் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப்லையும் பாதியாக கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் சுகர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம நேரடியாக நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா சீக்கிரமாக கீழே கெட்டி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால சீக்கிரமாக கெட்டியாகிரும். அதனால் இதை விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதோட ஓரங்களையும் நல்லா அந்த மாதிரி எடுத்து விட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்லா கெட்டி ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பட்டர் கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச கனாச்சை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சூடாக இருக்கும்போதே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணால் கூட இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது கெட்டியாகவோ இல்லை மெல்ட்டாகவோ செய்யாது, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கனாச்சை நீங்கள் கேக்குக்கு கூட அதை ட்ரிப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கனாச் ரொம்பவே டேஸ்டியாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ க்ளாஸியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே சாக்லேட் போலவே இருக்கும். இப்போ 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. மாவு நல்லா பொங்கி டபுளாகி வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதை இன்னும் கொஞ்சம் போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்தாலே போதும். இப்போது இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை வச்சுட்டு அதை ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, நம்ம மாவை வந்து உருட்ட ஆரம்பிக்கும்போது கையில் கொஞ்சமாக ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாவு வந்து நம்ம கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம செய்யக்கூடாது, ரொம்பவே இந்த மாதிரி சாஃப்டான ஒரு பதத்துக்கு தான் நம்ம செய்யணும். அதனால் நம்ம உருட்டி எடுக்கும்போது கையில் லேசாக ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாவை தூவிட்டு அது மேலே இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கைகளில் இப்போ கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி கையால் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தடவிட்டு அதை வச்சு கூட உருட்டி எடுத்துக்கலாம். ஈவனாக ஒரே சைஸில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு இதில் ஒட்டவே இல்லை. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 வட்ட வடிவத்தில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அந்த பெரிய வட்டத்தை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே அந்த சின்ன வட்டத்தை வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாவு கொஞ்சம் கூட அந்த சப்பாத்தி கட்டையில் ஒட்டவே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுத்தது போக மீதமுள்ள மாவையும் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நடுவில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீசஸ் கிடச்சிருக்கு இல்லையா, இதை கூட நம்ம குட்டி டோனட் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியோட நுனியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இதையும் ஃப்ரை பண்ணி கொடுத்தா குட்டீஸ்லாம் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா டோனட் மாவையும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவு தடவிட்டு அது மேலே எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு இதை ஒரு துணியை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இதை அப்படியே மூடி வச்சுக்கோங்க. மாவு இன்னும் கொஞ்சம் போல் பொங்கி வரட்டும். இந்த மாதிரி இப்போது எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு டோனட்டையாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எது பொரிக்கிறதா இருந்தாலும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா வெளியில் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும், ஆனால் உள்ளே வேகாமல் தான் இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உள்ளே நல்லா வெந்து ரொம்பவே ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயை அதுக்கு மேலே எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா மேலேயும் நல்ல ஈவனாக பொங்கி 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்கு.
இதே மாதிரி எல்லா டோனட்டுகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. கொஞ்சமாக மாறினதும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குட்டி டோனட் எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமாக அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய குட்டி டோனட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய டோனட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சாக்லேட் கனாச் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒவ்வொரு டோனட்டாக எடுத்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கனாச்சில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அதோட கன்சிஸ்டன்சி மாறவே இல்லை. எவ்வளோ க்ளாஸியாக ரொம்ப நல்லா இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா டோனட்டுகளையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாக்லேட் கனாச்சுக்கு பதிலாக டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்டை கூட டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் கனாச் வந்து ரொம்பவே க்ளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் கனாச் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே சுகர் கோட்டிங்கும் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுகர் எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்ததுன்னா அதையுமே இதுக்கு மேலே தூவிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு டோனட்டை இந்த மாதிரி கனாச்சில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்து தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ நம்ம டோனட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் பார்க்குறதுக்கே தெரியுது எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. உள்ளேயுமே ரொம்ப நல்ல பஞ்சு போல் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.